ஸ்ராத்தத்தினுடைய முக்கியத்துவம், ஸ்ராத்தத்தில் என்னெல்லாம் பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பார்த்துட்டுருக்கோம். இன்றைய காலத்தில் ஸ்ராத்தம் முறைப்படி பண்ணணும் அப்படின்னு நினச்சி அதை பண்ணுறவா ரொம்ப கம்மியாக இருக்கா. ஆனால் சாஸ்திரங்கள் ஸ்ராத்தத்தை விடவே கூடாது, ரொம்ப கட்டாயம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது. அப்பா இல்லாதவாளுக்கு ஒரு வருஷத்தில் 96 ஸ்ராத்தங்களை பண்ண சொல்கிறது. அமாவாசை, மாசப்பிறப்பு போன்றதான காலங்களில், அதுலேயும் முக்கியமாக வருஷா வருஷம் பண்ணக்கூடியதான அப்பா அம்மா ஸ்ராத்தம். அப்பா அம்மாவுடைய ஸ்ராத்த திதியில் பண்ண வேண்டிய ஸ்ராத்தத்துக்கு பிரத்யாப்திக ஸ்ராத்தம்னு பேர். கட்டாயம் பண்ணணும், விடவே கூடாது, முறைப்படி பண்ணணும், அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து ஆச்சரிக்கணும் அப்படின்னு அத்தனை கிரந்தங்களும், அத்தனை சாஸ்திரங்களும், அத்தனை புராணங்களும், 18 புராணங்கள், சாஸ்திரங்கள், தர்மசாஸ்திர கிரந்தங்கள், அதாவது ஸ்மிருதிகள், 18 ஸ்மிருதிகள் இத்தியாதி சகல கிரந்தங்கள்லையும் அத்தனை மகர்ஷிகளும் ஒரே மனசாக ஸ்ராத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசுகிறார். பிரத்யாப்திகத்தை விடவே கூடாது அப்படின்னு சொல்கிறார். இந்த மாதிரி அத்தனை மகர்ஷிகளும் நம்மளுடைய க்ஷேமத்துக்காக இப்படி சொல்லக்கூடியதான ஸ்ராத்தங்கிற ஒரு முக்கியமான கர்மாவை நம்ம ஸ்ரத்தை குறைவாக அனுஷ்டிக்கவே கூடாது. ரொம்ப ஸ்ரத்தையோடு அனுஷ்டிக்கணும். அப்போ தான்